வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்குற மூலிகை வரிசையில இன்னைக்கு பார்க்க போறது கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரிங்கிறது இந்த மாதிரி கத்திரி செடி மாதிரி இலை வந்து முள் முள் இருக்கும். இலை தண்டுகள்ல வந்து முள் இருக்கும். இந்த மாதிரி காய் இருக்கும். நீல நிற பூக்களை கொண்டது. இது வந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளையும் கிடைக்கக்கூடியது. இதன் காயெல்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி முள் இருக்கும். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கண்டங்கத்திரியில வந்து இலை, பூ, காய், தண்டு, பட்டை இது அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டது. இது வந்து கோலை அகற்றவும், வாய்களை நீக்கவும், சிறுநீரகத்தை பெருக்கிறதுக்கான மருந்துகள்ல இதை சேர்க்கப்படுகிறது. இது இந்த காயை வந்து சமைச்சு சாப்பிடலாம். இந்த காய் வந்து கண்டங்கத்திரி காயை வந்து இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு சாப்பிட்டா நெஞ்சில் இருக்கிற ஈலை, இழப்பு, இருமல், ஆஸ்துமா போன்ற இதுகள் நீங்கும். அதே போல இந்த கண்டங்கத்திரி பழம், இது வந்து கண்டங்கத்திரி பழம் வந்து முத்துச்சுன்னா மஞ்சளா இருக்கும். இதை காய வச்சு நெருப்புல போட்டு அனல்ல போட்டு சுட்டு வேக வச்சு அதுல இருந்து சுட்டோமா அதுல இருந்து ஒரு புகை வரும். அந்த புகைய வந்து வாயில வந்து வாயில படுற மாதிரி பிடிச்சா பல் அரணை, பல் வீக்கம், சொத்தப்பல்லு இது போன்ற பல் சம்பந்தமான வியாதிகள் வந்து தீரும். இந்த கண்டங்கத்திரி இலை இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டங்கத்திரி இலைய வந்து வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா தலைவலி, தலைவாரம், மூக்கடைப்பு இது போன்ற நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீரேற்றம், மூக்குல நீர் உழவுறது இது தீரும். இந்த கண்டங்கத்திரி இலை பொடியோட மிளகு சேர்த்து பசும்பால்ல கலந்து குடிச்சா சளி சம்பந்தமான அனைத்து வியாதிகளையும், அதாவது வந்து தோல் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள், அரிப்பு, படை, சரங்கு, இந்த மாதிரி இது காளான் சகப்படை, சொரியாசிஸ், இந்த மாதிரி தோல் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் கண்டங்கத்திரிக்காயை சாப்பிட வேண்டாம். மற்றவர்கள் அனைவரும் கண்டங்கத்திரிக்காயை சாப்பிடலாம். இது பற்றி மேலும் குறிப்புகள் அறிய நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.